சத்திய சோதனைன்ற பேரை நான் பேசிட்டு வர்றது அனைவருக்கும் தெரியும். அதில் பாகம் 3. 15 ரூபாய்க்கு ரத்தம் கொடுத்தத இடத்துல நான் நிறுத்தியிருந்தேன் போன வீடியோவில். அந்த 15 ரூபாய் ப்ரெட்டு பால். பசி தாங்க முடியல, இந்த ப்ரெட்டையும் பாலையும் குடிச்சிட்டு 15 ரூபாயை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. கையில் இருக்கிறது 15 ரூபான்னு போது எங்கூடையே ஒருத்தர், மதுரையை சேர்ந்த ஒருத்தர், அவர் ரத்தம் கொடுக்குறார். நல்லா படித்த காலேஜ் பையன். என்ன அப்படின்ற இந்த மாதிரி வந்தேன், இந்த இடத்த பர்ஸை துடைச்சேன், என்ன பண்ணுறது தெரியல, காசு வேணுன்றப்போ 2 பேரும் எங்கூட மதுரைக்கு வரீங்களான்றார். நான் என்ன பண்ணுறேன், சினிமாவை சென்னையில் சுற்றணும், ஆனால் சென்னையில் எங்கேயும் உள்ளே சேர்க்க மாட்டேங்க, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சரி போவோன்ட்டு அவர் கூட அதே 15 ரூபாயை ஒரு லாரி டிரைவருக்கு கொடுத்து 1 பைசா கையில் கிடையாது. நல்லா கேட்டுங்க. போய் மதுரையில் இறங்குற லாரியில் நானும் அவரும் இறங்கினா அந்த இடத்துல அவர் வீட்டில் தயிர் சாதம் கட்டி எடுத்து எனக்கு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஏதாவது ஹோட்டலில் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கன்றாரு. மதுரையில் தப்பக்குளத்தை ஒட்டி ஜெயராம் லாட்ஜ் அப்படின்னு ஒரு ஜெயராம் லாட்ஜில் ரூம் கிளீனர் அப்படிங்கிற வேலைக்கு முதல்ல சேர்றேன். மதுரையில் ஃபஸ்ட்டு சேர்ந்த வேலை தான். அப்படியே அங்கேயே இருந்துக்கிட்டு வசந்த பவன் சொல்லிட்டு சிந்தாமணி தேட்டர் எதிர்க்க ஒரு ஹோட்டல், அட்லாண்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், 5 விளக்கு ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது எதிர்க்க அட்லாண்டிக் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, அதில் சர்வர். இப்படி ஒரு 6-7 மாதம் 8 மாதம் சர்வராக இருக்கிறது. மதுரையிலேருந்து சென்னை வருது. சர்வராக வேலை பார்க்குறப்போ சேர்த்து வைப்பேன் காசை, ஒரு 250 ரூபா 300 ரூபான்ட்டு. அதை எடுத்துகிட்டு சென்னைக்கு வருவேன். அந்த 300 ரூபாய் இருக்கிற வைக்கின்னு சென்னையில் சினிமாவில் போராடுறது. இப்படி ஓடிட்டே இருக்கிறப்போ சென்னையிலேயே ஹோட்டலில் வேலைக்கு சேரலாமே, ஹோட்டல் வேலை தான் கற்றுக்கிட்டுமேன்ட்டு தேனாம்பேட்டையில் அமர்ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் சர்வராக வேலைக்கு சேர்ந்து டேனியல் ஸ்ட்ரீட்டுன்னு நாகேஷ் தேட்டர் பக்கத்தில் ஆர் சுந்தராஜனுடைய ஆஃபீஸு, அங்கே போய் வாய்ப்பு கேட்பேன், நிற்பேன். சுகமான ராகங்கள்னு ஒரு படம் எடுத்தாங்க, குங்குமச்சிமிழ்னு ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அவருடைய அண்ணன், சுந்தரராஜனுடைய அண்ணன் பொன்ராஜ் எனக்கு கொஞ்சம் பழக்கமானார். எப்படியாவது அவருடைய தம்பி கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டுருவார் சுந்தரராஜன் கிட்டன்ட்டு. நடைப்பயணம், வேலைக்கு போகிறது, சர்வராக இருக்கிறது, மறுபடியும் அவரை பார்க்கறது. இப்படியே என் வாழ்நாள் கலந்துட்டு அந்த இளமையில். கடைசி வரைக்குங்க என்னை அவர் சுந்தரராஜன் கிட்ட சேர்த்தே விட முடியல. சுந்தரராஜனுக்கு விருப்பம் இல்லை, இந்த வெளி ரெக்கமெண்ட்லாம் முடியாது, இருக்கிற பாஷா கிருஷ்ணமூர்த்தி இவனுக்கெல்லாம் போட்டோம், அதெல்லாம் அப்புறம் பார்க்குறான்ட்டார். நானும் இடிஞ்சு போன வாழ்க்கை. இப்படி இருக்கும் பொழுது